எங்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழ்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த அரசியலை செய்ய வந்திருப்பது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக. நாம் வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. நாம் வந்தது பணத்திற்காக அல்ல, பிறந்த பெருமைமிக்க இனத்திற்காக. மாற்றம் என்று வந்தவர்கள் எல்லாம் ஏமாற்றத்தை தந்துவிட்டு போனதால், உண்மையிலே மாற்றம் அது எப்படிப்பட்ட மாற்றம், எதிலிருந்து மாற்றம் என்பதை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் என் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உலகெங்கிலும் புரட்சி என்பதும் மாறுதல் என்பதும் மன்னர்களாலோ மந்திரிகளாலோ செல்வந்தர்களாலோ நிகழ்த்தப்பட்டதல்ல. நம்மை போல மிக மிக சாதாரண மக்களால் நிகழ்த்தப்பட்டதுதான் உலகெங்கிலும் மாறுதல்களும் புரட்சிகளும். அப்படி ஒரு மகத்தான புரட்சியை உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே முன்னெடுத்து வருகிறோம். இங்கே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற எங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியலை கவனிக்க வேண்டும். இவர்கள் நம்மை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லோரையும் போல எம் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். மற்ற மொழிவழி தேசியங்களை இனங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு என் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த ஆட்சியாளர்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் இந்த நிலையிலிருந்து எப்படியாவது இந்த அவலத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இதுதான் இங்கே முரண்பாடு. இந்த தேர்தலிலே இரண்டு பெரும் போட்டி நிலவுகிறது. ஒன்று, நீண்ட காலமாக என் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தந்தவர்கள், கணக்கில் அடங்காது சொல்லி முடியாது. தமிழக சட்டசபையிலே நாங்கள் எந்த போராட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு அனுமதி தருவதில்லை என்று போராடிய போது, சட்டசபையிலே மாண்புமிக்க நம்முடைய ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியது இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி கடந்த 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது என்று. அப்படி என்றால் 1,00,000 பிரச்சனைகளை நமக்கு இந்த அரசு தந்திருக்கிறது. படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையிலே நிற்கிறான், உயிர்காக்கும் மருத்துவன் வீதியிலே நிற்கிறான், தன்னலமற்று சேவை செய்கிற செவிலியர்கள் பாதையிலே நின்று போராடுகிறார்கள், உணவளிக்கிற உழவர் குடியோன் வீதியில் நிற்கிறான், மீனவ சொந்தங்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்து வீதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற சொல்ல முடியாத பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இது 2 தான் போட்டி. இதில் என் பெற்றோர்கள் என் உடன் பிறந்தார்கள். பிரச்சனைகளை நமக்கு தந்தவர்கள் பக்கம் நிற்கப் போகிறீர்களா? பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று அந்த பிரச்சனைகளுக்கு உங்களோடு நின்றவர்கள் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்களோடு நிற்கப் போகிறீர்களா? ஒரு பக்கம் வாக்குக்கு பணம், அது ஜனநாயக படுகொலை. உங்கள் பிள்ளைகள் எங்கள் கருத்து. வாக்குக்கு பணம் கொடுக்கிற இடத்திலே கேடுகட்ட பணநாயகம் பிறந்து மாண்புமிக்க ஜனநாயகம் இறந்து விடுகின்றது. உங்கள் பிள்ளைகள் எங்கள் கருத்து. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்திலே மக்களுக்கான சேவை என்கிற சிந்தனை செத்து போய் அந்த முதலீட்டாளனின் லாப தேவை பிறந்து விடுகிறது என்பது எங்களின் கருத்து. எங்கள் கருத்து ஏற்புடையதென்றால் எங்கள் பக்கம் நில்லுங்கள். நீங்கள்
பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்க போகிறீர்கள்? உனக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக காசு கொடுக்க வருகிறான்? உன்னை ஏமாற்றுகிறான், கோடி கோடியாக திருடப் போகிறான் என்பது உங்களுக்கு தெரியாததா? நாங்கள் வாக்குக்கு காசு தர மாட்டோம். ஏன்? நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் என்று சொல்கிறோம். நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் உங்கள் பிள்ளைகள் என்று நிற்கிறோம். எல்லாம் கணக்கில்லாத இலவசம். 2000 குடும்பத் தலைவிக்கு, 2000 குடும்பத் தலைவிக்கு, 2500 குடும்பத் தலைவிக்கு. இப்படி இலவசங்களை அறிவிக்கிற கட்சிகள் ஒரு பக்கம், இலவசம் தரவே மாட்டேன் சொல்லுகிற உங்கள் மகன் ஒரு பக்கம். ஏன் தர மாட்டேன்? இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் என் சொந்தங்களை வைக்க மாட்டேன். பிறகு என்னதான் தருவாய் சீமான்? உலக தரத்திற்கு என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பேன், அறிவை கொடுப்பேன். அறிவை கடன் வாங்கி கல்வி இருக்கிற நிலையில் வைக்க மாட்டேன். கல்வியை கொடுப்பது அரசின் கடன், அதை 1 ரூபாய் காசு இல்லாமல் கொடுப்பேன். தொடக்க பள்ளி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 5 பைசா செலவில்லாமல் கொடுப்பேன். ஏன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. வந்த உடனே சட்டம், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் நாட்டின் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டில் செல்வங்கள். என்னுடைய முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து, 2வது கையெழுத்து இதுதான். 3வது என்ன? 3வது கையெழுத்து 5 கையெழுத்துல நாட்டை தலையில மாத்திரம் பாரு. 2வது கையெழுத்து என்ன? இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா, இவர்களுக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குதோ அது கன்னியாகுமரியிலே, நாகர்கோயிலிலே கடை கோடி என் தாய் இந்த பெண்களை, அது 90 வயது பாட்டி இருக்கட்டும். என் முதுமகள், என் மூத்த சொத்து அவள், இந்த நாட்டின் மூதாதை, அவளை பாதுகாக்க வேண்டியது தமிழ் தேசிய அரசின் பொறுப்பும் கடமையும். என் தேசத்தின் தாய் உன் தந்தை, என் தேசத்தின் அப்பன் தகப்பன், உன் பிள்ளை நாட்டின் செல்வம். 1 ரூபா காசு இல்லாம, ஒரு சிறு கட்டணம் இல்லாம ஆக சிறந்த மருத்துவம். என் தம்பி ஹிம்லர் பேசிட்டு இருந்தான். இந்த நாட்டில் தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் இருக்கிறதோ அதை தாண்டி தருவேன். உலகத்திலே கல்வியிலே பின்லாந்தும், தென்கொரியாவும், சிங்கப்பூரும் 3 இடத்தில் இருக்கிறது. இது 3ஐயும் முந்திக்கொண்டு இந்த நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்து. இங்கே யாராவது உயர்த்தி இருக்கிறார்களா? இந்தியாவிலே இருக்கிறார்கள். 5 ஆண்டுகளில் உலகத்தரத்திற்கு கல்வித்தரத்தை உயர்த்தியவன் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலே. 10 ஆண்டுகளில் இந்தியாவில் உலகத்தரத்திற்கு கல்வியை உயர்த்தியவன் அருகில் இருக்க கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயன் என்கிற பெரியவர். 31 விழுக்காடு தனியார் பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திருப்பியவன் பினராயி விஜயன். பினராயி விஜயனாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலாலும் முடிவது உன் மகன் சீமானால் முடியுமா? முடியாதா? தம்பி, உன் அண்ணன் பேசுவது பஞ்சு டயலாக் இல்ல, நெஞ்சு டயலாக். புரியுது நினைக்கிறேன், புரியுது நினைக்கிறேன். உன் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் கேட்பவன் செவி வரைதான் சென்றடையும். அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்திலிருந்து எடுத்து பேசு. அதுதான் கேட்பவன் செவிக்குள் சென்று சிந்தனையை தொட்டு செயல்பட தொடங்குகிறான். உன் மகன் 15 ஆண்டுகளாக இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எடுத்து எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறேன். இது வெறும் வாய் வார்த்தை இல்லை, கவனிச்சு கேட்டுக்கணும். உண்மையிலே நம்மளால முடியும். உலக தரத்திற்கு மருத்துவம் முடிஞ்சு, 2ம் கட்டணம் கிடையாது, 2க்குமே மீட்டு. இது 2க்கும் கட்டணம் கிடையாது. அடுத்து யாரு? அடுத்து 3வது கையெழுத்து குடிநீர். நீர் என்பது உலக உயிர்களின் உயிர்ப்பால், அது விற்பனைக்கு கிடையாது. தடை வந்தவன தடை. அப்போலோ, கின்லே, மினரல் தடை. மீறி வித்தான தூக்கி சிறையில் அடை. தடை பேனிட். தண்ணி யாரு கொடுப்பான்? நான் தரவன் மகன். வீட்டு வாசல்ல குழாய், தூய குடிநீரை கொடுப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான நீரை அங்கங்கே சேமித்து வைப்பேன். தண்ணிக்காக யானை உள்ள வந்துருச்சு, புலி உள்ள வந்துருச்சு, சிறுத்தை கிடையாது, செய்வேன். ஏன்? நான் இயற்கையின் மகன்.
பேரன்பு கொண்டு என் பூமி தாயை காதலிக்கிற மகன். என்னை பெற்றவள் 10 மாசம்தான் வயிறு கருவறையில் சுமந்தாள். இந்த பூமி தாயோ என் வாழ்நாளின் கடைசி நொடிவரை சுமக்கிறார். நான் இறந்தால் என்னை பெற்றவள் கூட பிணமென்று ஒதுக்குவாள். ஆனால் என் பூமி தாய் மறுபடியும் தன்னை வைத்துக்குள் வாங்குவாள் என்னை. இவள் எவ்வளவு மாண்பு மிக்கவள். அதனால் அவன் மகன் நான் நேசிக்கிறேன். அதனால் தண்ணீர் விற்பனைக்கு இல்லை. இது 3ஐயும் உன் மகன் கட்டணம் இல்லாமல் தருவேன். மீதி எல்லாம் காசு கிடையாது. காசு இல்லாமல் இல்லை, எல்லாரும் காசு வாங்கி தான் கொடுப்பேன். இவங்கள மாதிரி சிலிண்டர் சும்மா தாரேன், சும்மாலாம் தரமாட்டேன். தரமாட்டேன்னு சொல்றேன், தரமாட்டேன். போட்டா போடு, போடலைன்னா போ. இந்த ஓசி பஸ் ஓட்டுறதுக்கே போட்டு நாசமா போ. நான் ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன், காசு கொடுத்து போ. அவ்வளோதான் செய்ய முடியும். நல்ல பாதை தாரேன், பயணிக்க நல்ல பாதை தாரேன், தரமான போக்குவரத்து தாரேன், எரிக்க தடையற்ற மின்சாரம் தாரேன். ஏன் நானே உற்பத்தி செய்வேன். எங்க இந்த பக்கத்தூரில் போட்டு காட்டுறேன் பாரு, நானே உற்பத்தி செய்வேன். நானே உற்பத்தி செய்வேன். சிலிண்டர் நானே உற்பத்தி செய்வேன். எப்படி? கன்னியாகுமரியிலே, குளச்சலிலே, நாகர்கோயிலிலே கணக்கில்லாத மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணையில போடுவேன். மாட்டு சாணியில் இருந்து எத்தனை கோடி டன் வேண்டுமானாலும் பயோகேஸ் மீத்தேன் எடுத்துக்க முடியும். அடைச்சு இங்க பாரு, இந்த பாத்திரிக்கல இது என்னன்னு பாக்குற? தமிழ்நாட்டு அரசு முத்திரை. இதுவரை இருந்த முத்திரையை தூக்கி எத்துற. இதான் மாத்திரம் எல்லாம் அடிப்படை மாத்திரம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதான் எங்க கனவு. தமிழ்நாடு அரசு முத்திரை, தமிழ் தாய் வாழ்த்த மாத்திரை, எல்லாத்தையும் மாத்திரை. ஏன் வள்ளுவன் வச்சிருக்கேன்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. பைபிள் கிறிஸ்தவருக்கானது, குரான் இஸ்லாமியருக்கானது, பகவத்கீதை இந்துக்களுக்கானது. ஆனால் எங்கள் மறையோன் வள்ளுவன் தந்த திருக்குறள் எல்லாருக்குமானது. எது யார் அங்க இருக்கணும் பாத்துக்க. பனை அது என் தேசிய மரம். காளை என் உடன் பிறந்தவன், என்னோடு உழைக்கிற என் நண்பன், என் சகோதரன். கீழே புலி 2 படுத்திருக்கு, நான் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த நாட்டின் தேசிய விலங்கு, இந்திய நாட்டின் தேசிய விலங்கு. கீழே இருக்கு மரியாதைக்காக அசோக சக்கரத்தை வச்சிருக்கேன். ஏன்னா நான் தமிழன், இந்திய நாட்டின் குடிமகன், அதனால வச்சிருக்கேன். இப்ப தமிழ்நாடு அரசு இல்ல, எப்படி எழுதியிருக்கேன் பாரு, தமிழ்நாட்டு அரசு. எப்படி? ஏய், உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்தாங்கடா நம்ம பைத்தியக்கார. இப்ப அண்ணன் இதை கொஞ்சம் கவனி. இப்ப நான் பேசிக்கிட்டு பேச முடியாது, என்ன தொண்டை கம்மியத்தில். அதில் இருக்கிற உணர்வை, அந்த செய்தி, அந்த உணர்வோடு இப்போ என்னால் கடத்த முடியாது, தொண்டை கட்டிட்டதுனால. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே போட்டு காட்டுறேன், கேளு. அப்பப்போ நான் பேசுகிறேன். இங்கே நீ மலை என்று நினைக்கிறேன். ஏன் இது உனக்கு போடுறேன்னா, அதிகமாக கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, கரூர், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, இந்த தருமபுரி, இந்த மாவட்டங்கள் இருந்தால் நம்முடைய மலை வெட்டப்படுது, களவு போகுது, வளம் கொள்ளை போகுது. இது மலைனா என்ன அப்படின்னு நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் படிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஓம் பிள்ளை, உன் உடன் பிறந்தவன் போட்டு காட்டுறேன். என் கருத்தை, என் கனவை தாளில் வச்சேன், படிக்கலை. காகிதத்தில் வச்சேன், படிக்கலை. காட்சியாக படுத்தி கடத்துறேன். இப்போவாது பாரு, நாளைக்கு மலையை அறுத்துட்டு போகும்போது உனக்கு கோவம் வந்துச்சுன்னா, நீ தயவு செய்து என்னை கையை பிடிச்சி என்னை வெள்ள விட்டுரு. இல்லைன்னா இந்த பூமியை காப்பாற்ற ஒருத்தனும் இல்லை. இப்போ பாரு, மலை வளமே மண் வளம். படமா பாரு, மலை என்பது ஒளிவைங்க கற்குவியல் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான உயிர்களின் அது கருவறை, மானுட குலத்தின் ஆதி நிலம், ஆதி தாய் மடி மலைதான். ஐம்பூதங்கள் என்று எல்லோரும் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை தமிழிலே நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்று சொல்லுகிறோம். நிலம், தீ, நீர், வழி, விசும்பு, இவை 5ம் கலந்த மயக்கமே உலகம் என்று தொல்காப்பியம் பாடுகிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த 5 ஆற்றல்கள் இன்றி உலகில் எவ்வுயிரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று பாடுகிற போது நம்மை தமிழர்கள் வீண் பெருமை பேசுவார்கள். மண் தோன்றவில்லையாம், கல் தோன்றிவிட்டதாம், அதிலே இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்று கேலி பேசுவார்கள். கல் தோன்றிவிட்டது, மலை தோன்றிவிட்டது, முதல் நிலம் தோன்றிவிட்டது. மூன்றாவது நிலம்தான் மண். வயலும் வயல் சார்ந்த இடமும் மூன்றாவது நிலம்தான். அந்த மண் தோன்றுவதற்கு முன்பே மலை தோன்றிவிட்டது. அந்த மலையில் தமிழன் வாழத் தொடங்கிவிட்டு, மலை வளமே மண் வளம் என்று நாம் சொல்வதற்கு காரணம் என்ன? மலைக்கும் மண் வளத்திற்கும் என்ன சம்பந்தம்? மலை இல்லை என்றால் மழை இல்லை. இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை நாம் உணர வேண்டும். மலைகளை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றும்? மலை இது பூமி தாயின் மார்பு, இதில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம். மலையிலிருந்துதான் எனக்கு மழை வருகிறது, அறிவு வருகிறது என்றெல்லாம் பார்ப்போம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் மலை வெட்டினால் காசு, பணம், துட்டு, குவாரி என்று பார்ப்பார்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. 4 நிலங்கள் இயற்கை நிலங்கள், குறிஞ்சி மலர் இருப்பதால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, முல்லை அங்கே முல்லை மலர்கள் இருந்ததால் அது முல்லை என்று வகுக்கப்படுகிறது. மருத மரங்கள் இருந்ததால் மருத நிலம் என்று வகுக்கப்படுகிறது. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இந்த 4 நிலங்கள் தான் இயற்கை நிலங்கள். 5வது நிலமான பாலை நிலம் அது செயற்கையாக உருவாவது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பிழந்து நிலம் நடுக்குற்று பாலையினும் படிமம் கொள்ளும் என்று நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பாடுகிறார். ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மலைகளின் வளத்தை பொறுத்து, மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அதனால்தான் மழை இல்லை என்றால் மழை இல்லை. எப்படி மழை பொழிவை நாம் பெறோம்? சூரியன் தந்தை, கடல் தாய், இருவருடைய இயற்கை இணைவிலே நீராவியாகி குளிர் மேலே போகும். இந்த பாருங்க, இந்த நீராவி மேலே போய் மேகமாக உருமாற முடியவில்லை. அது சுத்தி திரியுது அப்படியே. அந்த நீராவிக்கு கணம் அடர்த்தி குறைவாக இருக்கனால மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது மரங்களின் வியர்வை, மரத்துக்கு வேர்க்குமா? வேர்க்கும். வேர்க்காத மரங்கள் இருக்கிறது, அது சீமக்கருவேலை, யூக்கலிப்டஸ். இந்த மரங்களுக்கு வேர்ப்பதால் தான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது எவ்வளவு வெப்பமானாலும் குளுகுளு என்று குளிர்ச்சியா இருக்க காரணமா தான் அந்த மரங்களின் வேர்வை மேலே போகுது. அப்பவும் அது மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது காற்று, இங்க இருந்து எடுத்து போற தூசி, கரி இதெல்லாம் சேர்ந்து மேகமாக மாறுகிறது. இந்த மேகத்தை காற்று தள்ளிக்கொண்டே போகுது. தள்ளிக்கொண்டு போற மேகத்தை தடுப்பு அரணாக நின்று, பெரிய கோட்டையாக நின்று தடுத்து நிறுத்துவது மலைகள். இந்த மரங்கள்லாம் மேல இருக்க, இவரை வளர்ந்து இருக்க, இதை எவனும் மனுஷன் நட்டதில்லை. அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். விலங்குகள், ஒரு யானை, இந்த யானையை பார்க்கிற, ஒரு முறை உணவை தின்றுவிட்டு கழிவை போட்டால் 300க்கும் மேற்பட்ட விதைகளை தூவுது காட்டுக்குள்ள. அப்ப மாசம் எவ்வளவு, வருஷம் எவ்வளவு விதைகளை தூவுதுன்னு பாரு. காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு இவை எல்லாம் விதையை தூவும் தூதுவர்கள். அப்படி இந்த மலைப்பரப்பு முழுதும் பறந்து அவை இந்த விதைகளை தூவி உருவாக்கிய காடுகள் தான் அடர்ந்து உயர்ந்து மலைமுகடுல இருக்கு. இந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வருது. மேகத்தின் தன்மை என்னன்னா, எங்க குளிர் இருக்குதோ அங்கதான் அது மழையை கொட்டும். குளிர் இல்லை என்றால் திருப்பி கடல்ல கொட்டிடும். அப்ப அங்க இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை பூமிக்கு இழுத்துட்டு மழையை கொட்டுது. இந்த மரங்கள் தன்னுடைய இலை அப்படியே உதுத்து உதுத்து வேர்ல இலை பூவை எல்லாம் கொட்டி கொட்டி வைக்குது. பல ஆண்டுகளால் அப்படியே இருந்து வேர்ல படிஞ்சு 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 மண்ணா மாறுது. அரை அங்குலம் இப்படி மண் இப்படி மக்கி மண்ணா மாறுவதற்கு 1000 ஆண்டுகளை எடுத்துக்கிறது. இந்த வேர்ல படிஞ்சு இருக்கிற இந்த மண்ணின் தன்மை என்னன்னா, அந்த மழை இருக்கு பாருங்க, இந்த மழை பொழியும் போது அப்படியே உள்ள மரத்துல இறங்கி வரும்போது இலைகள் கொஞ்சம் பிடிச்சுக்கிறது, மரத்தோடி அப்படியே வழிந்து வருவதை இந்த வேர், அந்த மண் இருக்குதே மக்கி, அந்த மண் இருள பிடிச்சு சேமிச்சுக்கிறது. ஒரு வேளாண் குடிமகன் தன்னுடைய வேளாண்மையில் விளைச்சலில்
பாதியை உணவு தேவைக்காக சேமித்து வைப்பது போல அது சேமித்து வச்சுக்கிறது தன் உணவு தேவைக்கு. உணவு தேவைக்கு போக மீதியை அப்படி உருட்டி விடுறார். இந்த சோலை காடுகளில் இருக்கிற புற்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு வேர்களிலே நீரை பிடிச்சு வச்சுக்குது. பிறகு அவருடைய உணவு தேவை போக மீதியை உருட்டி விடுறாரு. அது ஓடி வந்து புல்வெளிகளிலே வந்து வலியுது. அந்த புற்கள் தன்னுடைய வேர்களில் உணவு தேவைக்கு பிடிச்சு வச்சுக்கிறது. இது வெறும் புல் அல்ல, அது நீர் சேமிக்கும் வங்கி என்பதை 3 அடுக்குகளா இருக்கு. மரம், செடி, கொடிகள் அது உணவு தேவைக்கு அப்படி உருட்டி விடுது. அப்புறம் சோலைக்காடுகள்ங்கிற உயர்ந்த புற்கள், அப்புறம் கிராஸ்லேண்டுங்கிற இந்த புல்வெளிகள். இது 3ம் நீரை சேமிக்கிற ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி இருந்து இயங்குது. அப்ப தன் உணவு தேவைக்கு போக மீதியை உருட்டி விடுது. அதுதான் பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு உருண்டு பேரருவியாக பெருக்கெடுத்து கொட்டுது. உயிரினும் இனிய உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளும். புல்வெளியில மாடு, காட்டு மாடு, ஆடு, மான் எல்லாம் மேயுது. அப்ப ஒரு புலி அங்க செத்து போனால் 25,000 மனிதனுக்கான நீர் இருக்குல்ல, அதனுடைய அளவு தேவை அது குறையுது. ஒரு புலி செத்தால் எப்படா 20,000 பேருக்கு கிடைக்கிற தண்ணி அளவு குறையுதுன்னா, இந்த மான், இந்த காட்டெருமை, இந்த ஆடு எல்லாம் மேயுது பாருங்க. இந்த புல்ல மேயறதுனால புல்ல அழிஞ்சிரு. புலி வேட்டையாடி அழிக்கிற இந்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த புல்லை பாதுகாக்குது. நீர் புல்லுக்குணவு, புல்லு மானுக்குணவு, மான் புலிக்குணவு. இதான் உணவு சங்கிலி. இதுல ஒன்ன துண்டிச்சு வச்சுக்க, கதை முடிஞ்சு. சொல், கொசு எங்க உருவாகுது? அழுக்கு தண்ணியில உருவாகுது. அங்கேயே அந்த உணவு சங்கிலி ஒன்று துண்டிக்கப்பட்டாலும் உலகம் சரிஞ்சிடும். இப்ப நீங்க வயல்ல நம்ம பூச்சி மருந்து அடிக்கிறதுனால பூச்சி செத்துருது. பூச்சி யாருக்கு உணவு? இந்த தவளை, எலி, இதுகளுக்கு உணவு. எலி யாருக்கு உணவு? பாம்புக்கு. பாம்பு யாருக்கு உணவு? அந்த பருந்து, அந்த ஆந்தை, இதுக்கு உணவு. இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. இந்த உணவு சங்கிலி அறுத்துட்டோம்னா உலகம் தடுமாறிடுது. இயற்கையின் படைப்பு கொலாப்ஸ் ஆயிருக்குலாம் தடுமாறிடுது. இப்ப இந்த கொசுவை பத்தி அது உனக்கு புரியும். அழுக்கு தண்ணியில உருவாகுது. அங்கேயே தேங்கி இருப்பதால் அது அழுக்காகுது. அங்க கழிவு நீர் தேங்கி இருக்கும் போது அங்க கொசு முட்டை இடுது. அந்த முட்டையை ஒருத்தன் சாப்பிடுவான். அவனுக்கு உணவு யாரு? தவக்கலை, அரட்டலை. அவன் புடிச்சு முட்டையை சாப்பிட்டே இருப்பான். நீ இந்த கேடு கட்ட பிளீச்சிங் பவுடரை கொண்டு இந்த அரட்டலைக்கு பயந்து அதுல போட்டு அவனை கொன்னுற. அவன் செத்துறான். கொசு முட்டையை விட்டு சுதந்திரமா பொறிச்சு பல லட்சக்கணக்கா வந்து உன்னை போடுது. அது டெங்குங்குது. அப்புறம் ஊதுறான் ஜங்கு. அதை நீ போய் சேர்ந்துடுற. இதான் நடந்தது. இப்ப கொசு உற்பத்தியை தடுக்க முடியவில்லை. காரணம், நீ அந்த உணவு சங்கிலிய வெட்டின. தவளை அருவறுப்பா இருக்குன்னு நினைச்சிட்டேன். இந்த அரட்டலையும் தவளையும் அருவறுப்பா இருக்குன்னு பிளீச்சிங் பவுடர் போட்டோன்னு அவன் செத்துட்டான். கொசுக்கு விடுதலை கொடுத்துட்ட. சுதந்திரமா பெருக்கி இருக்கிறான். புரியுதுன்னு நினைக்கிறேன். கொன்ன அது உணவு போயிருது. இதை அறுத்துக்கினா உலக சுழற்சி நின்றும் மிகப்பெரிய அழிவை நாம் எதிர்கொள்ள நேரிடும். இப்ப நம்ம தாய் பாரு மல்லாந்து படுத்திருக்கான். பூமி தாய் இப்படி மல்லாந்து படுத்திருக்கான். தாயின் மார்பிலிருந்து பால், அதை போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து எல்லா உயிர்களுக்கும் பால். புல்லு, பூண்டு, ஆடு, மாடு எல்லாவற்றுக்கும் பால். இதில் என்னன்னு பாரு, இது என்னன்னு பாரு. இந்த பால் இல்லைன்னா உலகில் ஒரு உயிரினம் இல்லை. கரும்பு இல்லை, வாழை இல்லை, தென்னை இல்லை, நெல் இல்லை, புல் இல்லை, ஒண்ணும் இல்லை. இது புரியுதா? தாயின் மார்பில் வந்த பால் நமக்கு மட்டும். மலை மார்பில் இருந்து வர அருவிப்பால் உலக உயிர்களுக்கு எல்லாருக்குமான தாய்ப்பால் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். இப்ப இவன் என்ன செய்யறான்? எப்படி என்ன செய்யறான்னு பாரு, பின்னாடி பாரு. அப்படி ஓடி வரும்போது, அருவி வேகமாக வரும்போது பெரும் சிறு பாறைகளை உருட்டி கொண்டு ஓடி வருது. அதுல ஒன்னோடு ஒண்ணு உரசி நொறுங்குது. சிறு சிறு துகள்களாக நொறுங்கி ஆற்றின் மேலே மணலாக படியுது. ஆற்று மேலே படுகிற மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது. இந்த மணல் அரை அங்குலம் இவ்வளவு படிந்து அரை அங்குலம் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்று ஆய்வு செய்தார். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல். உலகின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான். கடல்ல நீ பாரு, கடல்ல உப்பு கைக்கும் தண்ணி 2 அடி தள்ளி போயிட்டு இப்படி தோண்டின்னு வச்சுக்க, தண்ணி வரும். எடுத்துக்குடி, உப்பு கரிக்காது. காரணம் என்ன? அவன் வடிகட்டிடுறான். அந்த மணலை நீ அள்ளி என்ன பண்ற? விற்க ஆரம்பிச்சிட்ட.
உன்னுடைய ரத்த நாளங்கள் போலதான் பூமி தாய்க்கு நதி. அந்த நதியிலே குறுக்க ஒரு அணையை நீ கட்டிட்டீன்னா உன்னுடைய ரத்த நாளங்களில் ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் எப்படி அந்த இடம் செயலிழந்து விழுந்து விடுமோ அதை போல மற்ற இடத்தில் ஆறு மரணித்து விடும். அந்த தேக்கி வைக்கிற இடத்திலே நிறுத்துங்க, தேக்கி வைக்கிற இடத்திலே நீர், நிலத்தடி நீர் உயரும், அந்த இடத்தில் இருக்கிற உயிரினங்கள் வாழும். மற்றபடி அந்த நதியை நம்பி இருக்கிற இடங்கள் இது போல வறண்டு போகும், மற்ற உயிரினங்கள் வாழ முடியாது. அந்த இடத்திலே ஆறு மரணித்து விடும். 32 ஆறுலயும் மணல் அள்ளி திண்டாச்சு, வித்தாச்சு. இப்ப மணல் தீர்ந்துருச்சு, அதுக்கு மேல ஆத்துல மணல் இல்ல. இப்ப என்ன பண்றான், எம் சாண்ட்னு மலை மணல்னு ஒரு வார்த்தை போடுறான். ஆறு செத்து போகுமா என்று நீங்க கேட்கலாம். இப்ப மனித உடலுக்கு தோல் போலதான் ஆற்றுக்கு மணல். என் தோலை நீங்க வெட்டி எடுத்துட்டீங்கன்னா காற்றில் மிதந்து வருகிற நோய் தொற்றி என்னை தொட்டு என்னை என்ன பண்ணும், கொன்றும், நான் இறந்துருவேன். ஆற்று மணலை புற ஆளுனா ஆறு மரணிச்சிரு. மரணிச்சிருங்கிறதுக்கு சான்று ஆற்று கரையிலே நிற்கிற பனை, தென்னை, பாக்கு எல்லா மரங்களும் செத்து போகுது. அதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆறு இறந்துருச்சு. ஆற்றுக்கு இடையிலே மணல் இருந்தால் ஆற்று மேலே அங்கே புல்லு பூண்டு எதுவும் முளைக்காது, ஓரத்தில் தான் நாணல் முளைக்கும். நீங்க மணலை அள்ளின பிறகு மண் வந்துட்டதால் அங்கே மரம், செடி, கொடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆறு இறந்து போய்விட்டது. இந்த ஆறை உயிர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இல்லை. ஏன் இல்லை? அது காரணம் பாருங்க. இது எப்படிப்பட்ட அணுகுமுறைனா, எங்கிருந்து ஆறு வந்தது? மலையிலிருந்து. அந்த ஆறு எங்கிருந்து வந்ததோ, அருவி வந்து ஆறு வந்ததோ, அந்த ஆறை கொண்டு வந்த அந்த மலையவே இப்ப என்ன பண்றான், எம் சாண்ட்னு இருக்கிறான். இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் எங்கிருந்து ஆறு வந்ததோ அந்த ஆறு நேரடியா மாறை அறுக்கிறான், தாயின் மாற அறுக்கிறான். அதான் இது இல்லை. இப்ப எங்கிருந்து வந்ததோ ஆறு, அந்த ஆறு எங்க வந்ததோ அதை அறுக்கிறான். அதனாலதான் சொல்றேன் உயிர்ப்பிக்கிறது கடினம், திருப்பி புதுப்பிக்கிறது. உருவான கருவறையவே அவன் அறுக்கிறான். எப்படி? பரமசிவன்கிட்ட வரம் வேண்டி பத்மாசுரன் தவம் இருக்கான். தவம் இருக்கும்போது என்ன வர வேண்டும்னு கேட்கிறான் அவன். இவன் எனக்கு நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலாகணும்ன்றான். இவர் சிவன் தந்தைன்றாரு. நீ கொடுத்த வரம் வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கைய வைப்போன்றான். இது எப்படிப்பட்டதுன்னா, எவன் ஆரை தந்தானோ அவனையே அழிக்கிறது. இப்ப பரமசிவன் வரம் தந்தவன் தலையிலேயே கைய வைக்க பத்மாசுரம் ஓடுறான். இப்ப ஆரை தந்தவன் தலையவே அறுக்கிறான். அதுதான் எம் சாண்ட், மலை மணல். மலையை மணலாக, மலையை கல்குவாரியாக. ஏன் மணல் குவாரி, ஏன் கல்குவாரி? ஏன்னா வாரி வாரி எடுப்பதால் அது மணல் குவாரி, கல்குவாரி. அதான் அதுக்கு பேர். உன் தாயின் மாறு, இந்த மார்ல நீ பால் குடிக்கிற, இந்த மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுஞ்செயலோ அப்படிப்பட்ட கொடுஞ்செயலை இவர்கள் செய்து உங்க ஊர் தான், இல்ல உங்க ஊர் தான், இது வேற நாடு நினைச்சிட்டு இருக்காரு. பால் ஊட்டி வளர்த்த தாயின் மாரை அறுத்த படுபாலகர்கள் இவர்கள். பாரு எப்படி வெட்டிருக்காங்க பாரு. இதெல்லாம் நாங்க காட்டுறது கொஞ்சம் தான். கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் எல்லா இடத்துலயும் மழை இல்லை. பாத்துக்க, உன் தாயின் மாற அறுத்து ஏத்தி போயிட்டு இருக்கான். அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன் பணம் இருந்தா வாழ்ந்துடலாம். இதை உன் மகன் பேச வேணாம். காங்கிரஸ் பேசும், பாரதிய ஜனதா பேசும், திமுக பேசும், இதை பத்தி அதிமுக பேசும், டிவிக்கு வந்தவன்லாம் பேசுவான். இதை பேசாம இருப்பார் பேசுவான் நினைக்கிறான். மலையை வெட்டியாச்சு, தற்குவாரிகள் மணலை அள்ளியாச்சு, எம் சாண்டு மலை மணல், வீடு கட்டியாச்சு, மாளிகை கட்டியாச்சு, கற்களை நொறுக்கி இதை அப்படி கற்களாக்கி மாளிகை கட்டி வீடு கட்டிட்டோம். அந்த கட்டிட்டோம். இப்போ மணலா நொறுக்கி கற்களா நொறுக்கி சாலை போட்டோம், ரோடு போட்டோம், வேகமாக போகிறோம், 8 வழி 4 வழி போட்டோம், வேகமாக போகிறோம். எங்கே போகிறோம்? வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? சரியாக இன்னும் 10 ஆண்டுகளில் உன் நிலம் பாலைவனமாயிரும். ஏற்கனவே நீ பருவமழையை பெற முடியவில்லை. ஒன்று புயல் மழை அல்லது பெருமழையைத்தான் நீ பெறுகிற. இப்ப இந்த நிலை போனால் என்ன ஆகும்னு பாரு. இப்ப கன்னியாகுமரியில இவ்வளவு மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு கற்றறிந்த மக்கள் அதிகமா இருக்கிற மாவட்டம்ங்கிறாங்க. யாராவது இல்ல அது உண்மைதானான்னு நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா நான் நம்புறேன், எனக்கு சொன்னது கன்னியாகுமரி மாவட்டம் தான் கல்வியில உயர்ந்த மாவட்டமா இருக்கு, சிறந்த மாவட்டம். ஆனா அதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. ஒருவன் நீ சொல்லு, இந்த மலையை அரை அங்குலம் உன்னோட அதிகாரத்தால் வளர்த்து கட்ட முடியுமா? உன்னுடைய தொழுகையால், உன்னுடைய ஜபத்தால், உன்னுடைய வழிபாட்டால், உன்னுடைய வேண்டுதலால்,
ஒரு அரை அங்குலம் இந்த மலைகளை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் எடுத்து கொடுத்தது? சுமாசர் கேட்கிறார். வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார்? அமெரிக்க பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதின ஜான் பெர்கின் என்ன கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆதியில் காடுகளில் வேட்டையாடினோம், பசிக்காக வேட்டையாடினோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம், நதியிலே அருவியிலே நீரள்ளி குடித்தோம். நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போட இருந்தால். இந்த பேராசைக்காரர்கள் பணத்தாசை கொண்டு பண வேட்டையாடினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயசிலேயே பாட்டியாகி விட்டால். என்னரும் பிள்ளைகளே, நம் பூமி தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்கிறான் கிளாடு பூரிங்கோ என்கிற மண்ணியல் அறிஞன், பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன். நீங்களே பாருங்க, மரம் கூட தன் வேரை தாங்கி நிற்கிற தாய்க்கு பூவை கொட்டுறா, காய கொட்டுறா, கனியை கொட்டுறா, இலைய கொட்டுறா, நன்றின்னு. நீ என்ன பண்ற? குப்பையை கொட்டுற, குண்டை தூக்கி நெஞ்சில போடுற, குண்டை தூக்கி மார்ல போடுற, நச்சு குண்டை தூக்கி வயிற்றுல போடுற. என்ன கொடுமடா கொடுமடா. பிளாஸ்டிக் நெகிழி குப்பையை தூக்கி மூஞ்சில போடுற. உனக்கு உன் தாய்க்கு மரத்துக்கு இருக்கிற அறிவு மண்ணியலாய் வேணும். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்றான், அன்பான மக்களே, நீங்கள் இந்த பூமியை எந்த உயிரினம் வாழ முடியாத ஒன்றாக மாற்றி விட்டார்கள். நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையிடுங்கள். வேற எங்கேயாவது போய் இது வாழ முடியாது, முடிச்சிட்டாங்கிறான். புத்தன் சொல்கிறான், பூவிலே வண்டு தனக்கான உணவை தேனை உண்ண வந்து பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் உண்டு விட்டு திரும்புவது போல நீ இந்த பூமியை பயன்படுத்திக் கொள்ளுங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ இந்த பூமிக்கு வந்த ஒரு வழிபோக்கன், அந்நியன், எந்த சேதம் இல்லாமல் இந்த பூமியில இருந்து விட்டு போய்கிறான். ஆனால் காந்தியடிகள், நம் பூமி தாய் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார், ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்கிறார். மாமேதை மார்க்ஸ் சொல்கிறான், இந்த பூமி உன்னது இல்லை, உன் சந்ததியினரோடது. ஒரு அரசிற்கோ ஒரு சமூகத்திற்கோ உடையது அல்ல, உன் பிள்ளைகளோடது. அப்ப நீ இந்த பூமியை பத்திரமாக இருக்கிற வளத்தை செழுமைப்படுத்தி வளமைப்படுத்தி கொடுத்து விட்டு போக வேண்டும் என்கிறார். அதேதான் உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன், இது வாடகை வீடு, நீ வாடகைக்கு குடியிருக்காய். அது யாருடையது? உன் பிள்ளைகளுடையது. வீட்டு உரிமையாளர் ஒப்படைக்கும் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி உன் பிள்ளைகளிடத்திலே பத்திரமாக ஒப்படைத்து விட்டு இந்த பூமியை நீ செல்லணும். விளிங்கத்துல துறைமுகம், இதை கட்டுறது யாரு? அதானி. இந்த நாடு ஒரு தனியார் முதலாளிக்கு துறைமுகம் கட்டுற உரிமையை கொடுது. அவருக்கு கடன் 8000 கோடி அதுவே கொடுத்துரு. ஏன் அந்த காசு வச்சு நீங்க கட்ட முடியாது? ஏன்னா இடையில ஒரு தரகர் அவருக்கு தேவைப்படுது, இவர் கட்டுற. கேரளா துறைமுகம் யாருக்கு? கேரளா. ஆனால் இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு 80 லட்சம் டன் கற்கள் தேவைன்னு என்னுடைய தாயின் மாறை கன்னியாகுமரியிலிருந்து எடுத்துருப்பான். ஏன் நீ கேரளாவில் மலை இருக்க ஏன் வெட்டல? என்னுடைய வளத்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் எனக்கு ஒரு பரிசு தரான். எது? குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போறான். இங்க மண்ணை எடுத்துட்டு போக வேண்டியது, மண்ணை அங்க கொட்ட வேண்டியது, குப்பை அள்ளிட்டு வந்து என் ஊர்ல கொட்டிட வேண்டியது. அப்ப என்னுடைய தாய் நிலத்தை வள கொள்ளைக்காடாகவும் குப்பை மேடாகவும் மாற்றுகிறார்கள், மாற்ற அனுமதிக்கிறார்கள் திராவிட ஆட்சியாளர்கள். அதுக்கு கீழே ஒரு சிற்றணைன்னு ஒண்ணு இருக்குது, பேபி டேம். அந்த முல்லை பேரியாற்று அணைக்கு கீழே ஒரு பேபி டேம் இருக்குது, சிற்றணைங்கிறோம். அந்த சிற்றணையில நீரை நம்ம தேக்கிக்கிற முடியும். அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. ஒரு பேபி சிற்றணை, அந்த சிற்றணையில் தூர் வாரிக்கொண்டால் நீரை அதிகப்படியாக சேமித்து வைத்து நாங்கள் பயன்படுத்திக்க முடியும். அப்படின்னா அந்த தூர் வாருவதற்கு இடையூறாக இருப்பது அதுல இருக்கிற சில மரங்கள். எத்தனை மரம்? வெறும் 15 மரங்கள். அந்த மரங்களை வெட்டி விட்டால் ஆழப்படுத்திக்கிற முடியும் என்று தமிழ்நாடு அரசு கேரளாவுக்கு கோரிக்கை வைக்குது. எத்தனை ஆண்டுகளா வைக்குதுன்னு நினைக்கிறீங்க? 47 ஆண்டுகளாக கோரிக்கை வைக்குது. அந்த மரத்தை வெட்ட கேரள அரசு அனுமதி நமக்கு தரல. மரத்தை வெட்டக்கூடாது நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் மரத்தை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும். நட்டு வளர்த்து விடுகிற மரத்தை வெட்ட மறுக்கிற அனுமதி தர மறுக்கிற கேரளா என்னுடைய மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போகுது. அவன் மரத்தையே வெட்ட அனுமதி தர மறுக்கிறான், இவன் மலையவே வெட்ட அனுமதி கொடுத்து இருக்கிறான். இதை கணிச்சு
ஏன் வெட்ட தடை? அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன், சோற்றிலை உப்பு போட்டு சாப்பிட்டு சூடு சொரணையோடு வாழ்பவன், மானம் ரோசம் தன்மானம் எல்லாம் கொண்ட மலையாளி வாழ்வதால் ஆள்வதால் பெத்தவனே அவனுக்கு அப்பனாக இருப்பதால் வெட்டாரா மலையன்ட்டான். இங்கே மத்தவனே நமக்கு ரொம்ப நாளா அப்பனா இருப்பதால் வேட்டிகன்ட்டான். ஏன்னா அறுக்கிறது இது வேற எங்கேயும் இல்ல, நீ பிறந்த ஊர் தான். இந்த வெட்டினவனுக்கு தான் நாளைக்கு நீ ஓட்டு போட போற. 23ஆம் தேதி போடு உன்னை தூக்கி இதே குளிக்கல போடுறேன். இரு உன்னை போடுறேன் இரு. எத்தனை நாளைக்குடா என்னை கத்த விடுவேன்? டேய், என் பாவம் உங்களை எல்லாம் சும்மா விடாதா, சும்மா விடாது. அவங்க ஆத்தா மாறல, எங்க ஆத்தா மாறினால விட்டுட்டான். அந்த நீதிபதி அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, அள்ளி எடுத்துட்டு போன 750 10 சக்கரம் கொண்ட பாறை உந்துல. இதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். இந்த இங்க இருக்கிற கன்னியாகுமரியில் ஒரு மலையாளி தான் வழக்க போடுறாரு. நாங்க தொடர்ந்து போராடுறதுனால இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த குவாரி மணல் எடுக்க தடையை போடுறாரு தற்காலிகமா. அது வழக்கு மதுரை நீதிமன்றத்துக்கு வருது. வழக்கினுடைய மனு என்னன்னா, கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருப்பதால், அதான் முதல் வார்த்தை, கேரளாவில் வெட்ட தடை இருப்பதால் கேரளாவில் தனியாருக்கும் தனியார் கட்டுமானங்களும் அரசு கட்டுமானங்களும் நடப்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து மலை மணலை கற்களை எடுத்துட்டு போவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நீதிபதிகிட்ட கேட்குறாங்க. இப்போ நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் ஏன் மலையை வெட்ட தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கல. அங்க தடை இருக்கு, என் மண்ணில் தடை இல்லை. இப்ப புரியுதா? 750-800 லாரியில பாரு, ஒரு நாளைக்கு 750 வண்டியில ஒரு லாரியில பாரவுந்தில் ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம்ங்கிற அனுமதியை கொடுத்துறாங்க. அதுல இதை விட இன்னும் பெருமைக்குரிய செய்தியில இருக்கு. இந்த தருமபுரி கிருஷ்ணகிரியில இங்க இருக்கிற இந்த பாரவுந்து ஓட்டுநர்கள், அந்த உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் அவர்கள் பேசின ஒரு காணொலி வரும் பாருங்க. டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1,00,000 டன்னு கர்நாடகா போகுது ஒரு நாளைக்கு. கர்நாடகாவில் மழை இருக்கா? இருக்கு. ஏன் அங்க வெட்டல? முதல்ல சொன்ன கதை தான். உனக்கு புரியுதா? கர்நாடகாவில் மழை இருக்கா? இருக்கு. அதையா வெட்டல? அதே கதை தான். 1,00,000 டன் ஒரு நாளைக்கு. அப்ப மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துக்க. நம்ம ஐயா பேசுவார், மாண்புமிக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 உங்காலு தான். ரொம்ப நாளா பால் ஊத்தினாரு. அவருக்கு அவங்களே பால் ஊத்திட்டாங்க. இந்த கோஷலுக்கு தான் மறுபடியும் போட போற. அவர் போயிட்டாரு, இவருக்கு அப்ப வரான் தேட்டத்தில் நிக்க. பார்த்து போடு. சாலைகள் பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்கு. இந்த சூழ்நிலை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் அதிக நகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. பல விபத்துகள் ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு மட்டும் சாலை விபத்தில் 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுபோன்ற சவால்களை கட்டுப்படுத்த கனிமவள உற்பத்தி, போக்குவரத்து போன்றவற்றை கனிம வளம் உற்பத்தியா இவங்க உற்பத்தி செய்யறாங்க. நம்ம எல்லாரும் செய்வோம், கூட்டமா சேர்ந்து விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவோம். ஏன்னா இவங்களோட நம்ம வாழ முடியாது. இங்க பாரு எப்படி பேசுறாருன்னு. கனிம வள உற்பத்தி. மாட்டுப்பாளைய ஆந்திராவில இருந்து கொடுக்கிற இவங்க மயமாக்கி இ பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தவும். என்ன சொல்றாப்ல, எடுத்துட்டு போக முடியல, அதனால விபத்து அதிகமா இருந்து சாலை பெருசா போட்டு கொடுங்கன்றப்பல. திருடிட்டு போறதுக்கு வசதி பண்ணி தாங்கன்னு கேட்ட திருடங்க உலகத்துல திராவிட திருடங்க தான்டா. நீ எப்படிப்பட்ட ஆளுகள்ட்ட நாட்டை கொடுத்துருக்கேன்னு நீ தான் யோசிச்சுக்கணும் சாமி. மலையை வெட்டி எடுத்துட்டு போறது அவருக்கு பிரச்சனை இல்ல, விபத்தாகுது, அதனால கொஞ்சம் சீக்கிரம் அந்த பெருசு பண்ணி அதை கொண்டு போறதுக்கு வழிவகை பண்ணுங்கன்றப்பல. இப்படிலாம் கேரளால ஒரு அமைச்சர் பேசிட்டா மறுநாள் அமைச்சரா இருப்பான். சட்டசபையில பேசுறாப்ல, குன்று இருக்கும் இடமெல்லாம் நம் குமரன் இருக்கும் இடம்னு. இந்த குன்றுகளில் நம் குமரன் இருக்கிறானா இல்லையா? இறைமகன் இயேசு பலாயிரக்கணக்கில் மலை மேல நின்று மலை முகடில் இருந்து ஆட்சி இருக்கிறார். பேருரை அருளுரை ஆற்றியிருக்கிறார் இறைமகன் இயேசு. பிரசங்கம்ங்கிறாங்க, நம்ம பேருரை அருளுரைன்னு சொல்றோம். அந்த மலைகளில் இறைமகன் இயேசு நின்று பேசிய மலைகள் இது இல்லையா? இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஹீரா மலையில் தான், அந்த குகையில் தான் அவர் இறையருளையே பெறுகிறார். ஆனால் அவர் இறையருள் பெற்ற மலை அது இல்லையா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி.
எல்லாரும் வேடிக்கை பார்த்திருக்கீங்கள. எப்படி இத்தனை ஆயர்கள், இத்தனை ஜமாத்து பெரியவர்கள், இத்தனை ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாரும் இருந்து உங்க கண்ணு முன்னாடி தாயின் மாற அறுத்து போக எப்படா நம்மளால சகித்துக்கிட முடியும்? ஒன்னால இது எப்படி இனிமே இந்த மலை இல்லை என்றால் கன்னியாகுமரி ஒண்ணுதான் நமக்கு ஒரு செழிப்பான மாவட்டமா இருக்கு. தென்னை, மா, பலா, வாழை, சோலை மாதிரி இருக்கு. இதையும் இழந்துச்சுன்னா நீ எங்கடா போவ? எங்க போவ சொல்லு? அதை எப்படி நீ கண்ணு முன்னாடி வெட்டி எடுத்துட்டு போக விட்டு வேடிக்கை பார்த்திருக்க? பழங்குடி மக்கள் இந்த போறாம்பார், இவன் தான் இந்த காட்டின் பூர்வீக குடி, இவன் தான் நம்ம ஆதி தாய் குடி, அவன் தான். அந்த குடிகள் தான் வனங்களின் காடுகளின் பாதுகாவலர்கள். அவன் தேனாடை உண்டுகிட்டு கிழங்கு இதுல சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டு காடை பாதுகாத்துருந்தான். உனக்கு இங்கிருந்து பார்க்கும் போது அது காடு, அவனுக்கு அது வீடு. அவனை வெளியேற்றினால் தான் அந்த வளங்களை வேட்டையாட முடியும் என்பதாலேயே பழங்குடி மக்கள் எவன் அந்த வனத்தை பாதுகாத்து இருக்கிறானோ அவனை வெளியேற்றினான். 30 ஆண்டுகளுக்கு மேலாக எவன் ஒருவன் வனத்தையும் மலையும் பாதுகாத்து நின்றானோ நம்மவன் வீரனுக்கு அப்பன் வீரப்பன் அவனை மரங்களை வெட்டி விற்கிறான் என்று திருடன் என்று பழி சுமத்தி அளித்தான். அதை போல பழங்குடி மக்களை வெளியேற்றான். வள வேட்டைக்கு இடையூறார்கள். சாமியா நீ சிலையை வணங்குற, ஆழ்ந்து பாரு, ஆழ்ந்து கவனிக்கணும். கோட்டை கட்டி நீ ஆண்டாய், கோட்டையை தந்தவள் யார்? மலைதான். கற்களை எங்கிருந்து எடுத்தாய்? அவள் வயிற்றில் இருந்தாள். கோயில் கட்டினாய், எங்கிருந்து எடுத்தாய் கற்களை? அவள் வயிற்றில் இருந்துதான். சாமியை சிலையாக செய்து உள்ளே வைத்தாய், வழிபட்டாய், சிலையை தந்தவள் யார்? உன் மலைதான் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். படிக்கட்டு கட்டி ஏறினாய், 18ஆம் படினாய், 28ஆம் படினாய், எல்லா படியும் அவள் தான், எல்லாமே அவதான். கவனி கவனி, சிலையை தந்ததே இந்த மலை தான். கோயில் நீ கோட்டை கட்டி ஆண்டவன் நினைக்கிற, கோயிலே அவ கொடுத்த கொடைதான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. அப்படின்னா நீ யாரை வணங்கணும்னு பாத்துக்க. இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, மானுடனுக்கான மட்டுமல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. இந்த எந்த உயிரினத்தாலும் இந்த பூமிக்கு அழிவில்லை, இந்த மலைக்கோ காடுகளுக்கோ நீருக்கோ அழிவில்லை. ஆனால் கடைசியாக பரிணாமத்தில் வந்த மனித சமூக விலங்கான இந்த மானுட பதர்களால தான் இந்த இயற்கைக்கு பேரழிவு வருகிறது. இது மலை என்று நீ நினைக்காத. இது மலை அல்ல, இது மலை அல்ல, இது மலை அல்ல. உன் பூமி தாயின் முளை, அதை பாதுகாக்க உழை. அது இல்லை என்றால் ஏது நமக்கு மழை? உன் பிள்ளைகளுடைய. அது இல்லை என்றால் ஏது நமக்கு மழை? அதை கவனத்துல என்னரும் தம்பி தங்கைகள் வச்சுக்கணும். இல்லைன்னா நிலம் பாலைவனமாயிரும், எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பூமியாக மாறிடும். வீட்டு உரிமையாளர் ஒப்படைக்கும் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி உன் பிள்ளைகளிடத்திலே பத்திரமாக ஒப்படைத்து விட்டு இந்த பூமியை நீ செல்லணும். இது என்ன? இங்க பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பெற்றோர்கள், என் அன்பு சொந்தங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு பெரிய வீட்டை, வாழ்வதற்கு நல்ல வீட்டை, பெரிய வீட்டை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள், நாங்கள் எங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். பாருங்க, நீங்கள் காசு, பணம் இதை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் அதே என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை சுவாசிக்க வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். தங்கத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். சொத்தை சேர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் நஞ்சில்லாத சோத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்ப யார் கூட நிக்க போகிறீர்கள் என்பதை நீங்க தான் முடிவெடுக்கணும். இவ்வளவுதான். இனி முடிவெடுக்க போக வேண்டியது நீங்க தான். ஏப்ரல் 23ஆம் தேதி எனக்கு ஓட்ட போட்டு நாட்டை எண்ணெய் கொடுக்க போறியா, அவனுக்கு ஓட்ட போட்டு என்னை ரோட்டில் போட போறியா? இதுதான் உங்க முடிவாக தான். இதுக்கு மேலே கத்த முடியல. அதனால தான் என்ன பண்ணேன், அது ஏற்கனவே பேசுனதை திருப்பி போடுறேன். இப்போ நான் பேச முடியாது அந்த அளவுக்கு. இன்னும் 10 நாள் கத்திட்டு போகிறேன். பார்த்துக்க, கன்னியாகுமரியிலிருந்து எழுது மாற்றத்தை, சரித்திரத்தை தலைகளாக மாற்று. ஏன்
ஏன் இந்த மாற்றம் கன்னியாகுமரியில் உருவாச்சு? கற்றறிந்தவன் நிறைந்த நிலத்தில் இருந்து வரலாற்றில் பெரும் புரட்சி நிகழ்ந்தது. பெரும் அரசியல் புரட்சியை உருவாக்கினான் என்ற மாற்றத்தை உருவாக்கு. இந்த 4 கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக என்ன செய்தது என்று எண்ணிப்பார். விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியா 2 கட்சி தான் மாறி மாறி, அதில் 60 ஆண்டுகள் காங்கிரஸே ஆண்டிருக்கு. பிஜேபி கொடுமையான கட்சி ஆட்சி என்றால் அதை பிரசவித்தவன் காங்கிரஸ். பிஜேபியை இந்திய நிலப்பரப்பு முழுதும் கொண்டு போய் சேர்த்ததற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி. எங்கள் ஆட்சியை 5 ஆண்டுகள் நிலையாக ஆதரித்து என்று சொன்னவர் ராஜ்நாத் சிங் ஐயா. முதலாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பாரதிய ஜனதாவை வேரூண்டு வைத்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். இவர்கள் உனக்கு பாதுகாப்பு என்று நம்புகிறாய். இவர்கள் நீதானடா அவர்களுக்கு ஓட்டை போட்டு பாதுகாப்பாக வாழவும் ஆளவும் வைத்துக் கொண்டிருக்கிறாய். அவன் என்னடா உனக்கு பாதுகாப்பு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பதை எப்படி இருக்கிறாய்? எப்படிடா நீ சிறுபான்மை? எப்படி சிறுபான்மை? எதன் பொருட்டு? எந்த வழியில்? எந்த வழி? உலகத்தில் மானுடனை எவனடா சாதி மதத்தை வைத்து கணக்கிடுகிறான்? மொழி இனத்தை வைத்து தாண்டா மனித கூட்டத்தை மதிப்பிடுவான். நீ தமிழனடா, உலகெங்கும் பெருத்து வாழக்கூடிய 13 கோடி தேசினத்தின் மகன், மூத்த பெருத்த தேசினத்தின் மகனடா. நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறது ஏற்றுக்கொண்டதடா 2000 ஆண்டு தானடா ஆகுது. நீ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழன். நீ விரும்பி ஏற்றாய். கிறிஸ்தவன் நீ, தமிழனாகவில்லை. தமிழன் நீ, கிறிஸ்தவத்தை ஏற்றாய். இஸ்லாம் நீ, தமிழனாகவில்லை. தமிழன் நீ, இஸ்லாத்தை ஏற்றாய். எப்படி நீ சிறுபான்மை? மதம் மாறிக்கொள்வாய். இன்னைக்கு இந்துவா இருந்தாய், இஸ்லாமியனா மாறுவாய். கிறிஸ்தவனா இருக்காய், இஸ்லாமா மாறுவாய். இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்காய், இந்துவாய் மாறலாம். ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாத என் உடன் பிறந்தவனை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீ தமிழன் தான். அந்த அடையாளம் உனக்கு திமிருகணும்டா. ஏனடா நீ இதை தாண்டா நம்ம பாவலன், புரட்சி பாவலன் பாடுறான். கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி என்னும் இடர் ஒளிர்ந்தால் ஆள்வதனம் தாய் தாய் என்கிறான். எந்த தாய்? தமிழ் தாய். வைத்தியக்கார பாரதி பாலையாடா, சாதி மதங்களை பாரோம். எப்படி? உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எதினர் ஆயின், எப்படி வேதியர் ஆயினும் ஒன்றே, வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடினா, நீல் கடலும் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடினா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பாடினா வல்லலார். எங்க இருக்க நீ? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் ஏண்டாவும் பாட்டம் பாடல. பைத்தியக்காரா, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடினா. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக ஏண்டா பாடல? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள். ஓம்பி வாழ்ந்த வண்டா நீ. கல்லு மாவில் கோலம் போட்டான்டா எல்லா பயிலும். நீ அரிசி மாவில் போட்டாடா ஈக்கு எறும்புக்கும் இறையா இருக்கணும். பைத்தியக்காரா, வாசல்ல நாயை கட்டினாண்டா எல்லாரும் குலைச்சி விரட்டட்டும். நீ திண்ணை கட்டினாடா, போவேன் வரவனுக்கெல்லாம் சோறு போடணும். யாரா நீ? எப்படிப்பட்ட மாண்புமிக்க இனத்தின் மகனடா? எங்கே போச்சு? வந்தவன் விட்ட நாட்டை கொடுத்து நிற்கிறியடா. இந்த காங்கிரஸ் எதுக்கு? காங்கிரஸ் எதுக்கு? ஓ இனத்தை கதற கதற கருவர்த்தானே, அதுக்கு போட போறியாடா? அதுக்கு போட போறியா? அதுக்கு போட போறியா? இத்தனை மீனவன் செத்தம் பண்ணடா, ஒரு வார்த்தை செய்தி பதிவு செய்யலையா? அதுக்காக போட போறியாடா? அதுக்காக போட போறியா? போட போறியா? அதுக்கு போட போறியா? உன் நிலமங்கு நச்சு அலைகளை கொண்டு அந்த நட்டானே, அதுக்காக போட போறியா? ஏன்னா பைத்தியக்காரா, 1986 வெடிக்குதுரா ரஷ்யாவில் செர்னோபில்ல அணு உலை. கோப்பரிச்சேவ் சொல்றான்டா, கோப்பரிச்சேவ். இது ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல, இந்த பேரிழப்பு உலகத்திற்கே ஏற்பட்டது. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை, ஆபத்து பாந்தவர்கள் காப்பார்கள் என்று. ஏமாற்றப்பட்டோம்ன்றான். 86 வெடிச்ச அணு உலையை 88 என் நாட்டுக்கு கொடுன்னு கையெழுத்து போட்ட தலைவன்டா ஒரு ராஜீவ் காந்தி. பைத்தியக்காரன். இந்த இடிந்தகரலுக்கு அணு உலை முதல்ல எங்கடா வந்துச்சு? எங்க வந்தது? கேரளாவுக்கு. கேரளாவுக்கு ஏன்டா அவங்க நடவடில்லை? ஏன்? தலைவன் இருந்தான்டா அவனுக்கு. நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் என் மக்கள் உயிரோட வாழ்வது முக்கியம், எடுத்துட்டு போட்டாங்க. இந்த நிலத்தில் வை என்று சொன்ன காங்கிரஸ், இந்த நிலத்தில் வை என்று சொன்ன கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் வைக்காத கண்டா. ஏன்? அந்த மண்ணின் மகனே அந்த மண்ணை ஆள்றான்.
உன் மகன் இருந்த அணு உலை இங்க வந்திருக்குமாடா? ஸ்டெர்லைட் வந்திருக்குமா? வந்திருக்குமா? அணு உலை இல்லாம எப்படிங்க மின்சாரம்? பைத்தியக்காரா, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாடா? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக இல்லை. இல்லை. ஆபத்து இல்லாத சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, மின்சாரம் இருக்கும்போது எதுக்கு தான் இந்த அணு உலை கட்டிட்டு ஆளணும்? சரி, ரஷ்யாவில் வெடிச்சது, இப்ப வெடிச்சதா ஜப்பானில் பூசிமால, அதை பார்த்தவரை இருந்திருந்தலையாடா? நம்ம என்னைக்கு நீ திருந்த போற? கத்துறதுக்கு தெம்பு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கத்த விடுவேடா? ஏற்கனவே 15 வருஷம் கத்த விட்ட, இன்னொரு 10 வருஷம். சரி, நான் இல்லை உனக்கு ஏன் இருக்கேன். ஒற்றை குரல் இருக்காது உனக்கு இந்த நாட்டில். என் மொழி, என் இனம், என் மக்கள் நலம், என் காடு, என் வளம், என் ஆறு, என் அருவி, என் காடு, என் மலை, கடல் என்று பேச ஒருத்தன் பிரபாகரன் மகனை விட்ட அந்த நாட்டில் ஒருத்தன் கிடையாது. உன்னை நேச்சு தொலைஞ்சிட்டேன்டா, பேரன் பொண்ணு காதலிச்சு தொலைச்சிட்டேன், உன் கூட பிறந்து தொலைச்சிட்டேன், விட்டுட்டு போக முடியல. எங்கள் அண்ணன்ட்ட போய் கத்துனண்டா, இந்த சனத்துக்கு இந்த மக்களுக்கு நீ எல்லாம் கேட்டு பாவ மக்கள்ட்டார். பாவம் பா மக்கள் விடுங்க, யாருமே சரியில்லைன்னு. எல்லாரும் சரியா இருந்தா நாம எப்பா போராட போறோம்ட்டாப்ல. அதை தான்டா நானும் என் பிள்ளைகள், நீங்கெல்லாம் சரியா இருந்தா நான் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கேன்? எது கத்திக்கிட்டு இருக்கேன்? மாத்தி போடு, போடு ஓட்ட மாத்து. உன் ஒற்றை விரலால் உலகத்தின் வரலாற்றை திருப்பி எழுது. போ. 1 ரூபா ஓட்டு காசு கொடுக்காம, இலவச அறிவிப்பு இல்லாம எளிய பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள். இந்த வரலாற்றை எழுது. கன்னியாகுமரியிலிருந்து எழுதுற எழுது. ஒரு அதிகாலை பொழுதை நல்ல புரட்சிகர பொழுதாக மாற்றி எழுது. ஒற்றை விரலால் எழுது. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி எண்ணும் போது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கணும், கன்னியாகுமரி மாவட்டம் திரும்பி பார்க்கணும். நாகர்கோவில் வெற்றி, கன்னியாகுமரி வெற்றி, கிள்ளியூர் வெற்றி, குளச்சல் வெற்றி, பத்மநாபபுரம் வெற்றி, வெற்றி வெற்றின்னு வரணும். ஏன் வெற்றி வேல், வீரவேல் என்ற வீர பரம்பரை வெல்றா வெல்றா வெல்றா. இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற முன்கள போராளிகள், என் அன்பு பிள்ளைகள், இந்த நாகர்கோவில் தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி தொழிற்கல்வி பட்டயப்படி படித்த முத்துக்குமார் அவர்களுக்கு, என் ஆறுயிர் இளவலுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக என் அருமை தங்கை, என் ஆறுயிர் தங்கை பொறியாளர், கன்னியாகுமரி தொகுதியிலே போட்டியிடுகிற மரிய ஜெனிபர் அவர்களுக்கு நீங்கள் வேளாண் உரிமைகள் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பொறியாளர் ஆன்சி சோபாராணி அவர்களுக்கு, என் தங்கைக்கு குளச்சல் தொகுதியிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பத்மநாபபுரத்திலே போட்டியிடுகிற நம்பி தம்பி பொறியாளர் சீலன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக என் அன்பு தம்பி கிள்ளியூர் தொகுதியிலே போட்டியிடுகிற பொறியாளரின் நம்பி ஹிம்லர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடை செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை உரிமையோடும் உறவோடும் வேண்டுகிறேன். தயவு செய்து நீங்கள் கவனமாக இந்த தேர்தலை கையாளுங்கள். வரலாறு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. காலம் அரிய கடமையை கையெழுத்திருக்கிறது. எப்போதும் போல காங்கிரஸுக்கு போட்டோம், திமுகவுக்கு போட்டோம், பாஜகவுக்கு போட்டோம், கம்யூனிஸ்டுக்கு போட்டோம், ரெட்டலைக்கு அதிமுக போட்டோம் என்று இல்லாமல் எல்லாரையும் தூக்கி தூர போட்டோம். புதிய ஒரு கோட்பாடு, நல்ல தத்துவம், நல்ல நாட்டை படைக்க விவசாய சின்னத்திற்கு போட்டோம் என்ற நிலையை மாற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, என் அன்பு தம்பி தங்கைகள் வெல்க வெல்க, நாம் தமிழர்.